Dear students, welcome to online class with Hema. 9th Maths first chapter set language. Page number 32, example 1.32. In a college, 240 students play cricket, 180 students play football, and question is 180 and 164 students play hockey. Okay, so இப்போ என்னன்னா எடுத்து எழுதிக்கலாம். கிரிக்கெட் வந்து 240 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, அண்ட் 180 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே ஃபுட்பால். இங்கே ஃபுட்பால்னு போட்டு 180 ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு ஹாக்கி வந்து ஹெச் போட்டு 164 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் 42 ப்ளே போத் கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் வந்து 42 கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ 42 அண்ட் 38 ப்ளே ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி 38, okay, football and hockey, and 40 play cricket and hockey 40, and 16 play all the three games னு கொடுத்துட்டாங்க. ஸோ 16 play all the three gamesனா இப்போ இங்கே 16 போட்டுக்கணும். ஸோ இதை மைனஸ் பண்ணி போடணும். 642 minus 16 26, and 38 minus 16 equal to 22, and 40 minus 16 equal to 24 இங்கே, ஓகேவா? இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, இந்த காலேஜ் 240 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே கிரிக்கெட். ஸோ 240 மைனஸ் இதை எடுத்து எழுதிக்கோங்க, 26 ப்ளஸ் 16 ப்ளஸ் 24, ஓகே. ஸோ 240 மைனஸ் 6 plus 26 16 24, 6 6 12, 12 plus 4 16, 16, so 4 5 6 66. 240 minus 66 equal to 174, okay. Those who play cricket வந்து வெறும் 174 தான். இது ஃபுல்லாக 240. ஸோ மைனஸ் 26 plus 16 plus 24, இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணும்போது 170. இங்கே 180 ப்ளே ஃபுட்பால்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 180 மைனஸ் 26 plus 16 plus 26 plus 16 plus 22, புரியுதா? இங்கே வந்து 240 26 plus 16 plus 24, இங்கே 20. இந்த ஃபுட்பால் ஃபுல்லாக ரவுண்டில் இருக்கிறது 26 plus 16 plus 22. ஸோ போடுங்க 26 plus 16 plus 22, 6 6 12 13 14 4 5 6, okay, 64. So 180 minus 64 equal to 116, okay. இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகே. 26 22 24 60. இங்கே என்ன பண்ணணும், 164 மைனஸ் 24 plus 16 plus 22 equal to 164 மைனஸ் இதை ஆட் பண்ணுங்க, 24 plus 16 plus 22, 10 11 12 4 5 6, okay, 62 equal to என்னென்ன 102. இதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு those who play. என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஈச் ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் இன் அட்லீஸ்ட் ஒன் கேம் தென் ஃபைன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ்னால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 174 plus 26 plus 116 plus 16 plus 24 plus 22 plus 102. நான் போட்ட மாதிரி போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க என்ன சொல்யூஷன் எழுதிக்கோங்க. Let C, F and H represent sets of students who play cricket, football and hockey, who play cricket, football and hockey, okay, and hockey respectively. புக்கில் கொடுத்த மாதிரியே எழுதிக்கோங்க, ஓகே, ரெஸ்பெக்டிவ்லி. நெக்ஸ்ட்டு என்னது எழுதுறீங்கன்னா, இந்த வென் டயக்ராம் போட்டால் மட்டும் உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்துடும், ஓகே. தென் என்ன, n of C equal to 240, I mean who play cricket, and n of F equal to 180, n of football இது hockey equal to 164, and n of C intersection F. C intersection F என்ன,
நம்ம 42 எல்லாம் கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் என் ஆஃப் எஃப் இன்டர்செக்ஷன் ஹெச் என்ன கொடுத்துருக்காங்க, 38 கொடுத்தாங்க. 38 ஓகே. எஃப் இன்டர்செக்ஷன் ஹெச் இஸ் 38 அண்ட் என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் ஹெச் இஸ் 40 கொடுத்துருக்காங்களா. சி இன்டர்செக்ஷன் ஹெச் இஸ் 40 ஈக்குவல் டு 40 அண்ட் என் ஆஃப் சி இன்டர்செக்ஷன் எஃப் இன்டர்செக்ஷன் அது காமன் 3 வந்து 16 கொடுத்துட்டாங்க. ஓகே. இது வந்து நம்ம லெட்டஸ் ரெப்ரசன்ட் இந்த வென் டயக்ராம். இது வந்து லெட்டஸ் இந்த டேட்டா வந்து லெட்டஸ் ரெப்ரசன்ட் த கிவன் டே. நான் ஃபஸ்ட்டே வென் டயக்ராம் போட்டுட்டு போட்டேன், அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இன்னும் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ். ஸோ ஃபஸ்ட் ஒன் போட்டுக்கோங்க, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த காலேஜ் ஈக்குவல் டு இது கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதுகிறோம். ஓகேவா. சி இன்டர்செக்ஷன் மைனஸ் பண்ணி போடலை, அந்த 42 அப்படியே சி இன்டர்செக்ஷன் எஃப் இஸ் 42. ஓகே. இந்த 42 அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். அண்ட் எஃப் இன்டர்செக்ஷன் ஹெச் இஸ் 38 அண்ட் சி இன்டர்செக்ஷன் ஹெச் இஸ் 40 அப்படியே கொடுத்துருக்கத அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜ்னா என்ன பண்ணணும்னா நம்ம சப்ராக்ட் பண்ணதை எடுத்து எழுதணும். ஓகே. இந்த காலேஜ் ஈக்குவல் டு இப்போ வாங்க 174 லைனாக வாங்க. 174 + 26 + 116 இந்த 3 முடிஞ்சுதா. நெக்ஸ்ட் இங்கே வாங்க 22 + 102 22 + 102 + 24 + 16. ஓகே. ரவுண்ட் பண்ணதால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஓகே. 174 + 26 + 116. ஓகே. இன்னும் கொஞ்சம் ஃபிகர் இப்படி வச்சுறேன். 174 + 26 + 116 + 22 + 102 + 24 + 16. ஓகே. ஈக்குவல் டு இதை ஆட் பண்ணிங்கன்னா 480. இப்போ இது முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who play only one game. Therefore the number of students who play only one game equal to only one game. one gameனா என்னது, இது சப்ராக்ட் பண்ணி வந்து ஒன்று மட்டும் போத்துக்கு வராது, ஒன்லி ஒன். அப்போ என்னென்னா 174 + 116 + 102 ஒரு கேம் மட்டும், ரெண்டு சேர்த்து கிடையாது, ஒரு கேம் மட்டும். அதாவது கிரிக்கெட் ப்ளஸ் ஃபுட்பால் ப்ளஸ் ஹாக்கி ஈக்குவல் டு 174 + இது 116 + 102. 174 + 116 + 102 ஈக்குவல் டு 392. புரியுதா. செக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஒன்லி ஒன் ஃபுல்லாக கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் சேர்ந்து கிடையாது, வெறும் கிரிக்கெட் மட்டும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி 240 மைனஸ் இந்த இதை சப்ராக்ட் பண்ணி போட்டது 174 + 116 + 102. ஓகே. டயக்ராம் காட்டுறேன். 174 + 116 + 102 ஈக்குவல் டு 392. ஓகே. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. For more videos, please subscribe our channel.